வெல்கம் டு மேக்ஸிமஸ் இன்டீரியர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காங்கேயம் திருக்கடையூரில் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோ நான் ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணிங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி நான் சொன்ன மாதிரி எப்படி வந்திருக்கு என்னன்றதை பாருங்கள். நம்ம வந்து இப்போ ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடி டிவி யூனிட்டு. ஸோ நல்லா பெரிய டிவி யூனிட்டு 11க்கு 7. எப்பயும் போலே நம்ம பண்ணுற மாதிரி சைடில் வந்து இந்த டைம் கொஞ்சம் 2 அடி பாக்ஸு, ஸ்டோரேஜ் நிறையா வேணும், எனக்கு திங்ஸ்லாம் நிறையா வைக்கணும், பாப்பா கப்புக்கெல்லாம் வைக்கிறதுனால நம்ம 2 அடி ஸ்பேஸ் விட்டு மேலே வார்ம் ஒயிட் லைட்டு போட்டிருக்கோம். ஸோ லெஜ்ஜுக்கெலாம் ஒயிட் கலர் லெஜ்ஜிட்டே போட்டிருக்கோம். மேலே ஒரு லெஜ்ஜி. ஸோ இதில் எப்பயும் நம்ம போகிற மாதிரி 3 லைட்டு போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செவ்வ வடிவத்தில், ஸோ செவ்வகம் இதெல்லாம் ஸ்கொயராக நீளமாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸ் தட்டு போட்டிருக்கோம். ரொம்ப உயரமாகனால நடுவில் கிளாஸ் தட்டு போட்டிருக்கோம். ஸோ லைட் ரிஃப்ரெஷன் ஆனால் கீழே வர வெளிச்சம் இறங்கும். ஸோ இங்கே அதே பேட்டர்ன் தான். ஸோ மாற்றி நம்ம ஒரே மெஷர்மெண்ட்டில் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இது 2 ட்ராவ். ஸோ நமக்கு டிசைன் வரனால இதோட உயரம் கொஞ்சம் டவுன் பண்ணி அடிச்சிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு வந்து 2 ட்ராவ் வருது. 3 அடிக்கு 2 ட்ராவ் போட்டிருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா பேக் ட்ராப்பு எல்இடி வரும். ஸோ அந்த ஒர்க்கு ஒன்றும் முடியல, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு எப்பயும் போல் வயர் தெரியாமல் நம்ம டிவி விட்டு மாட்டோம் அப்படின்னா வெளியே எந்த பிளக்கு வயர் கீரை எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த 3 இன்ச்சு ஹோல் விட்ருக்கோம். இந்த இடத்துல பிளக் இருக்குது, மாட்டிக்கலாம். ஸோ கீழே பிளாக் கிளாஸு, உள்ளே இருக்க திங்ஸ் நமக்கு எதுவும் தெரியாமல் இருக்க ரிமோட் அக்சஸ் ஆகிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வயர் விட்டோம்னா ஸோ கீழே HDMI, பிளக் பாயிண்ட்டு, ஹோம் தியேட்ரு இதெல்லாம் வந்துடும். ஸோ அப்படியே இந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஏர் ஜாலி வச்சுருக்கோம். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஏர் ஜாலி அப்படின்னா, ஸோ வீட்டில் சுற்றி இருக்க சிசிவி ஃபுட்டேஜ் அதுக்கோசரம் நம்ம இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது ஏர் சர்க்குலேஷன் வேணும் அந்த ப்ரொஜெக்ட் இருக்குது அப்படின்றால நம்ம வந்து இங்கே ஏர் ஜாலி வச்சுருக்கோம். மொத்தம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அடி. ஸோ இந்த பாக்ஸ் 3 அடி, டோட்டலாக 11 அடி பண்ணியிருக்கோம். ஸோ கலர் வந்து நம்ம அதிகமாக டார்க்கு கொண்டு வந்திருக்கோம், லைட் கலர் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் லைட்டு வந்து ஸோ 25% லைட் இருந்தால் தான் கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ 50-50 பிரித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்லுக்கு நல்லா வராது. ஸோ எப்படி இருக்கு என்னென்னு பாருங்கள். இப்போ ஆமாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைட்னா எப்படி எரியுது என்னன்றதை போட்டு காட்டுறோம். ஸோ எல்லா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு முதல் இந்த லைட்டாக போட்டு பார்த்துருவோமா? ஓகே. நம்ம அதில் கிச்சனில் நம்ம என்ன எப்படி வரும் என்னன்னு சொல்லி நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை இப்போ ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம் கபோர்டு போட்டிருக்கோம். ஸோ டார்க் அண்ட் லைட் மைக்காலாம் போட்டிருக்கோம். இந்த மைக்கா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்போதுமே நம்ம வந்து கிச்சனுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறது பிளெயின் கலர் தான் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இவங்க வந்து உட்டன் கலருக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உட்டன் கலரும் மோஸ்ட்லி வேணாம், எல்லா வீட்லேயுமே டிவி யூனிட்டு, பெட்ரூமு, ஆஃபீஸ் எல்லாம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்பனேட்டு நம்ம டைல்ஸ் கலர் மாதிரி பேட்டர்னு. டைல் இங்கே லைட் கலர் ஒட்டிக்கனால பார்டர் டார்க் காட்டியிருக்கோம். ஸோ சுற்றி பார்டர் டார்க்கு 2 டோருக்குமே லைட் கலர் போட்டு கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் கீழ் தான் கிளாஸ் வச்சுருக்கனால கிச்சனுக்கு மோஸ்ட்லி சாஃப்ட் க்ளோஸ் தான் போடுவோம். ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறனால. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு நார்மல் டோரு, சின்ன பாக்ஸ் போட்டு இங்கே ஒரு டோர் போட்டிருக்கோம். கீழே வந்து சிலிண்டருக்கு மேலே கீழே எப்பயும் வர மாதிரி ஏர் சர்க்குலேஷனு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்கட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம வந்து கப் அண்ட் சாசர் கொடுத்துருக்கோம். கீழே வந்து பிளேட் பேஸ்கட்டு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கட்லரி, கீழே வந்து பிளேன் பேஸ்கட்டு. 2மே ஒரே மெஷர்மெண்ட்டு. ஸோ எப்பயுமே டார்க் அண்ட் லைட்டாக நம்ம பிரித்து காட்டுற மாதிரி கலர் பிரித்து காட்டியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கோசரம் சிலிண்டர் வந்து வெளியே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு ஆன் ஆஃப் பண்ணணுங்கோசரம் இங்கே வந்து நம்ம ஒரு க்ளோஸ்டு பூச்சி வந்து வெளியே வரக்கூடாதுன்னு. ஸோ மேக்னெட் டைப்பு நம்ம தூக்கி வச்சாலே ஒட்டிக்கும், எமர்ஜென்சி நம்ம எடுத்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒரு 4 அடிக்கு. ஸோ எல்லாமே சாஃப்ட் க்ளோஸு திறந்தாலே வந்துடும். வால் பாக்ஸு 5 அடி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி 5 அடி 2 அடியாக நம்ம டிவைட் பண்ணி போட்டுருக்கோம். எல்லா டோருமே ஒரே மெஷர்மெண்ட்டு, பிளெயின் கிளாஸு. கீழே வந்து எப்பயும் போல் நம்ம ஒரு கட்டிங் கொடுத்து ஓப்பன் பாக்ஸு, சின்ன டப்பாலாம் நம்ம கீழே வச்சுக்கலாம். இங்கே ஒரு வால் பாக்ஸு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ எப்படி என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமும் சரி உங்கள் பெட்ரூமும் சரி நம்ம எல்லாம் ஒரே மெஷர்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே டிராயிங் தான். ஸோ அதனால் இங்கே எப்படி பார்க்கணும் அந்த பெட்ரூமில் அதே மாதிரியே வந்திருக்கும். ஸோ லைட் அண்ட் டார்க்காக போட்டுருக்கோம். எப்போவுமே நம்ம வாழை ஒட்டியுமே டார்க்கு தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் டார்க் அண்ட் லைட்டாக போட்டிருக்கோம். உள்ளே வந்து ஒரு ட்ராவ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜன்னலுக்கு விண்டோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள், ஏதாவது ஸ்டடி நம்ம உட்காந்து படிக்கும் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து ஒரு ட்ராவுக்கு லாக் வச்சுருக்கோம். கீழே ஒரு டோரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு. ஸோ ஃபியூச்சரில் சிஸ்டம் யூஸ் வைக்கலாம், கீபோர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்படியே நம்ம வந்தோம்னா இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வந்து 5 அடி கிளாஸ் போட்டிருக்கோம். எப்போதும் மாமலாக போகிறது வந்து டேபிள் மாதிரி பண்ணி கீழே ஒரு ஸ்டூல் அடிப்பாங்க, ஒரு 4 அடி தான் கிளாஸ் போடுவாங்க. ஸோ அவருக்கு ஸ்டூல் வேணான்னு சொன்னதால நம்ம வந்து 5 அடி கிளாஸ் போட்டிருக்கோம். என்ன கான்செப்ட்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம ஃபுல் வியூ கவர் ஆகணும், ஒரு சேரீ கட்டுறாங்கன்னா ஸோ ஃபுல்லாக கவர் ஆகணும் நம்ம அந்த கான்செப்டில் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஸோ கவ் கிளாஸு நார்மல் கிளாஸ் போட்டால் ஷார்ப்பாக தெரியும், இது கொஞ்சம் மாடலாக டிசைனாக தெரியும். அதுக்கோசரம் அதே பேட்டர்மை அகென்ஸ்டாக நம்ம எங்கிட்டிருந்து போட்டிருக்கோம். ஸோ லைட் கொஞ்சம் வெளியே வரணும், இல்லையா ஃப்ளாஷ் எல்லாம் இங்கே விழுந்துடும் சீட்டில். நம்ம ஃபேஸில் பண்ணுவோம் லைட்டை வெளியே எடுத்துருக்கோம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலரில் இருக்க மாதிரியான ஒரு ஆப்ஷனு. ஸோ ஒயிட், ஆஃப் ஒயிட், வார்ம் ஒயிட், அந்த மாதிரி 3 கலர் ஆப்ஷனில் வரும். பக்கத்தில் பார்த்தா 4.5x4 ஒரு ஃப்ரேம் கபோர்டு. ஸோ இதுவும் நம்ம லைட் அண்ட் டார்க்காக போட்டிருக்கோம்.